அம்மா. வாப்பா. நான் போன வேலை முடிஞ்சுதாப்பா? முடிஞ்சுதுமா. நான் பிள்ளைக்கு உடம்புல இருமிட்டு இருந்தாலும் இருமிட்டே இருக்கிறாப்பா குழந்தை. மெடிக்கல்ல போய் இருமல் மருந்து வாங்கிட்டு வா. சரி சிறப்பு வரும். சரி வரைக்கும் வாங்கிட்டு நம்ம. சரி பேக் வச்சுட்டு போப்பா. இப்போ வாங்கிட்டு வந்து. சரி சரி. ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. அதாவது இருமல் மருந்து போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லி மெடிக்கல்ல. அது பார்த்தீங்கன்னா தவறு. அதாவது டாக்டருடைய அறிவுறுத்தல் இல்லாம நீங்க இருமல் மருந்து போயிட்டு வாங்கக்கூடாது. டாக்டரா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, 2 வயசு குழந்தைங்க வரைக்கும் நம்ம இருமல் மருந்து கொடுக்க தேவையில்லை. வரைக்கும் இருமல் குழந்தைங்களுக்கு இருக்கும். 2 வாரம் கழிச்சு அதுவே தானாவே சரியாயிடும். இருமல் அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க வெந்நீர் குடிக்கலாம். வெந்நீர் குடிச்சிக்கிங்க. அதுவும் இல்லாம மறுபடியும் உங்களுக்கு இருமல் அதிகமா இருக்கு அப்படின்னா டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு பயன்படுத்திய மருந்தை ஓரிரு வாரங்கள் அல்லனா ஓரிரு மாதங்கள் கழித்து அந்த மருந்தை நம்ம பயன்படுத்தவே கூடாது. ஏனென்றால் அதனுடைய தன்மை மாறி டாக்டர் அறிவுறுத்திய அளவை விட நீங்களாகவே தானே மருந்து மாத்திரைகளை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குழந்தைகளுக்கு இருமல் மருந்து கொடுக்க வேண்டாம். 6 வயது வரை இருமல் மருந்து பரிந்துரைக்க தேவையில்லை.